بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நல்லடியார்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தில் கொட்டி தீர்த்த மழை, அதனால் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகள், அந்த பாதிப்புகளிலே மக்கள் மிகப்பெரிய அளவிலே துன்பங்களுக்கு ஆளாகி ஒரு நூற்றாண்டு காலத்திற்கு பின் பெய்த மழையாக இருப்பதின் காரணமாக வரலாற்றில் இது போன்ற ஒரு மழையை சென்னையும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களும் பார்த்தது இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தமிழகத்திலே ஏற்பட்டிருந்த வேளையிலே அந்த பாதிப்புகளிலே சிக்கியிருந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக மிகப்பெரிய அளவிலான மீட்பு பணிகள் நடைபெற்றது. இந்த வெள்ள பாதிப்புக்கு பல உயிர்கள் இறந்திருக்கின்றன. பலரும் தங்களுடைய வீடு வாசல்களை இழந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. மீண்டும் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியாத அளவிற்கு மழை நின்ற பிறகும், இத்தனை நாட்கள் ஆன பிறகும் கூட அந்த பாதிப்புகளிலிருந்து மக்கள் மீள முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. பாதிப்புகள் ஏற்பட்ட உடனேயே வெள்ளத்தால் சென்னையும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களும் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கிற பொழுது மக்கள் அதனால் உணவின்றி, பிழைப்பதற்கு வழியின்றி உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நாம் அத்துணை பேரும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுப்பதற்காக மிகப்பெரிய அளவிலே களத்திலே நாம் இறங்கினோம். நாம் என்று சொன்னால் நம்முடைய ஜமாத்தை மாத்திரமல்ல, நம்முடைய ஜமாத் இதிலே மிகப்பெரிய அளவிலே பங்காற்றியது என்று சொன்னாலும் எல்லா மக்களும் தத்தமது சக்திக்கு ஏற்ப இந்த பணிகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். கண்களுக்கு முன்னால் நம்முடைய மனித குலம் பாதிக்கப்படுகிற பொழுது யாரோ எவரோ, நாம் மீட்டெடுத்தவர்களெல்லாம் நம்முடைய உறவினர்களோ சொந்தக்காரங்களோ குடும்பத்தார்களோ என்று சொல்லிட முடியாது. பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக, உதவிக்கரம் நீட்டுவதற்காக அத்துணை மக்களும் தங்களால் முடிந்த உதவிகளையும் ஒத்துழைப்புகளையும் செய்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. என்ன நம்முடைய எண்ணம் என்று சொன்னால், அவன் பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பிலிருந்து எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும், ஏதேனும் ஒரு நிவாரணம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்களை இடமாற்றம் செய்வதாக இருந்தாலும், உணவு கொடுத்து பசியாற்றுவதாக இருந்தாலும், பாதுகாப்பான இடத்தில் அவர்களை தங்க வைப்பதாக இருந்தாலும், மக்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் நம்மிடத்தில் இருந்தது. இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இது போன்ற ஒரு பேரிடர் ஏற்படவில்லை, பெரிய ஒரு மழை வெள்ளம் ஏற்படவில்லை, அல்லது இது போன்ற இயற்கை சீற்றங்கள் அவ்வப்பொழுது மனிதர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்ற காலத்தில் எல்லாம் நாம் இது போன்ற உதவிகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். ஒருவேளை இது போன்ற எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் பேரிடர்களும் ஏற்படவில்லை என்று சொன்னால் மனிதன் இந்த உலகிலே நிலையாக அப்படியே வாழ்ந்துவிட போகிறானா? இந்த உலகிலே மனிதர்களுக்கு நிலையான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நமக்கே நல்லா தெரியுது, அப்படியெல்லாம் இல்லை, எல்லாம் ஒரு சொற்பமான ஒரு காலகட்டம் தான். சரி, மக்களை பாஞ்சி அதில் குதித்து அந்த மக்களை எல்லாம் மீட்டெடுத்து வந்து விட்டோம். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த கடமையை செய்ததனுடைய காரணம், நமக்கு இஸ்லாம் இதை கடமையாக சுமத்தி இருக்கிறது. நம் கண்களுக்கு முன்னால் மனிதர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு இஸ்லாமியன், இறை நம்பிக்கையாளன் பார்த்து, வேடிக்கை பார்த்து சும்மா சென்றுவிடக் கூடாது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த பணியிலே நாம் குதித்தோம். குதித்து மக்களை எல்லாம் மீட்டெடுத்துட்டோம். நம்மை போன்று பலரும் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டார்கள். இப்ப மீட்டெடுத்து மக்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்து விட்டோம். மழை நின்று விட்டது. இயற்கை பழைய நிலைக்கு, சகஜ நிலைக்கு மீண்டும் திரும்பிக் கொண்டிருக்கிறது. இப்ப யாரையெல்லாம் மீட்டெடுத்தோமோ, மீட்டெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகிலே நித்திய ஜீவன்களாக வாழ்ந்துவிட போகிறார்களா?
எல்லாரையும் காப்பாத்திட்டு வந்துட்டோம், இனிமேல் இவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான பாதிப்பும் வரப்போறதில்ல. எத்தனை உயிர்களை நாம் காப்பாற்றினோமோ காப்பாற்றப்பட்டவர்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த உலகத்தில் நிலையான வாழ்க்கை கிடைக்க போகிறது, அப்படி அர்த்தமா? எதற்காக நாம் காப்பாற்றுகிறோம்? நாம் என்ன எண்ணத்தில் அதை காப்பாற்றுகிறோம்? நாம் காப்பாற்றி மீட்டெடுத்தாலும் சரி, ஒரு நாள் இருக்கிறது. எத்தனை பேரை மீட்டெடுத்து பத்திரமா கொண்டு வந்து அவங்களை கொண்டு போயிட்டு பத்திரமான இடத்துல சேர்த்தாலும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் அவர் பிரியக்கூடியவர் தான். இந்த உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது சொற்பமானதுதான் என்று நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட, தெரிந்திருந்த நிலையிலும் இந்த உலகத்திலே அற்பமான வாழ்க்கையிலே ஒரு சின்ன காலகட்டம் மனிதன் வாழுகின்ற வாழ்க்கையிலே அந்த பாதிப்புகளுக்கு கூட ஆளாகி கூடாது என்று சொல்லி அவர்களை இந்த அளவிற்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியிலே நாம் ஈடுபட்டோமே. நன்றாக தெரிகிறது இவன் இந்த உலகத்திலே நிலையாக வாழப்போவது கிடையாது. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மவுத். எந்த ஒரு உயிராக இருந்தாலும் இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியதான். அவர் தான் எப்படி மரணிக்க போறாரு? அவருக்கு தான் இந்த உலகிலே எப்படியும் ஒரு முடிவு இருக்கிறது. என்ன பாதுகாத்தாலும் இந்த உலகிலே ஒரு முடிவு இருந்த போதும் கூட நம்முடைய உள்ளங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், எப்படியாவது அவனை காப்பாற்றிட்டு வந்துட மாட்டோமா? ஏங்க, வயசான ஒரு ஆளு அவரே நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையே கிடக்கிறாரு, அவரை கட்டில இருந்து தூக்கிட்டு வராங்க. நல்லா நம்முடைய அறிவு சொல்லுகிறது, இவருக்கு என்னதான் வாழ்க்கை கொடுக்கப்பட்டாலும் ரொம்ப பெரிய காலம் இந்த உலகத்தில் இருந்துட போறது அல்ல. ஆனாலும் அவரையும் கொண்டு வந்து நீ வாழுகிற சில நாள், அந்த சில நாள் கூட இந்த பேரிடரால் நீ மாட்டிவிடக் கூடாது என்று சொல்லி நமக்கு காப்பாற்றக்கூடிய எண்ணம் இருக்கிற பொழுது, ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த அளவுக்கு துடிக்கிறோமே, நிவாரண பணியில ஈடுபடுகிறோமே, மனிதனை பாதுகாக்க வேண்டும் என்று பதப்பதப்பில் நாம் ஆளாகிறோமே, இதைவிட நிலையான ஒரு வாழ்க்கையை எல்லா மனிதர்களும் சந்திக்க இருக்கிறார்களே. அந்த நாளிலே அல்லாஹ் கெட்டவர்களுக்காக நரகம் என்கிற ஒரு தண்டனையை வைத்திருக்கிறானே, அது இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற பேரிடர் போன்று கிடையாது. அதிலே போய் விழுந்தவர் அதிலே என்றென்றும் விழுந்தவராக இருப்பாரு. அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய நிவாரண பணி என்று ஒரு பணி நம் மீது இருக்கிறது. அந்த பணி இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற நிவாரண பணியை விட பன்மடங்கு செய்ய வேண்டிய பணியாச்சே. அந்த பணியிலே நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்தோமா? இதுல போய் தண்ணியில முழுகிட்டாருன்னா என்னங்க, மௌத்தா போறாரு. முழுகாவிட்டாலும் இன்னொரு நாள் மௌத்தா போறாரு. என்ன அப்படியே இருந்துட போறாரா? இல்ல. ஆனால் அங்க போய் விழுகிறாருன்னு வச்சுக்கோங்க, எந்த காரியத்தை அல்லாஹ் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ, எந்த காரியங்கள் நரகத்திலே போய் விழச் செய்யும் என்று அல்லாஹும் தூதரும் சொல்லுகிறார்களோ, அதை ஒருவர் செய்துவிட்டார், செய்து கொண்டிருக்கிறார், கண்களுக்கு முன்னாடி தெரியுது. இவர் எங்க போய் விழ போறாரோ, விழுகிற இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கும்? நீங்கள் எல்லாம் குழுக்களாக சென்று டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நரகத்தில் போய் விழக்கூடியவர்களை அங்க போய் விழும்போது கையை பிடிச்சி தூக்கி விடுற இடமா அது? களத்தில் போய் நிக்கிற இடமா அது? கண்களுக்கு முன்னால் குடும்பத்தார்களும் உறவினர்களும் சொந்த பந்தங்களும் நண்பர்களும் தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் அந்த இடத்துல தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விழக்கூடிய நேரத்திலே எல்லா இடத்துல போயிட்டு பரிந்து பேச முடியுமா? அந்த நரகத்தினுடைய நெருப்பு தீண்டாமல் இருப்பதற்கு நீங்கள் ஏதாச்சும் மருத்துவ உபகரணங்கள் கொடுப்பீங்களா? அவர்களை பாதுகாப்பதற்கு ஏதேனும் ஏற்பாடுகளை செய்ய முடியுமா? இப்படி சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த நாளிலே மக்களை நரகத்திலே விழச் செய்யாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நிவாரண பணி இருக்கிறது. அது இந்த உலகிலே எத்தகைய பெரிய பேரிடர் ஏற்பட்டாலும் சரி, அதிலே நாம் களமிறங்கி செய்கின்ற பணிகளை விட மிக மிக முக்கியமான முதன்மையான பணி என்பதை இறை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மஆபா லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா. வரம்பு மீறக்கூடியவர்களுடைய தங்குமிடமாக நரகம் காத்து கொண்டிருக்கிறது. அதில் அங்கே அவர்கள் யுகம் யுகமாய் இருப்பார்கள். ஜெயில் தண்டனை மாதிரி ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், 2 வருஷம், ஒரு ஆயுள் அப்படிலாம் கிடையாது. அதிலே அவர்கள் யுகம் யுகமாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட தங்குமிடமாக அல்லாஹ் நரகத்தை வைத்திருக்கிறான். இஸ்லாத்திலே பாவங்கள் என்பது எத்தனையோ பாவங்கள் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு பாவம் அல்லாஹும் தூதரும் சொல்லிவிட்டால் ஒரு முஸ்லிம் இறை நம்பிக்கையாளர் அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை இன்னொருவர் செய்யக்கூடிய நேரத்தில் அவரை தடுக்க வேண்டும். அதுதான் மீட்பு பணி. அங்க போய் விழக்கூடிய நேரத்தில், இங்க இயற்கை பேரிடர் ஏற்படுகிற பொழுது, ஒரு சுனாமி ஏற்படுகிற பொழுது,
மழை கொட்டுகிற பொழுது, பூகம்பம் ஏற்படுகிற பொழுது, அந்த சம்பவம் நிகழுகிற பொழுது எப்படி களமிறங்கி போராடி மீட்கிறோமோ அப்படி மீட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாளை சந்திப்பதற்கு முன்பு அந்த நாளிலே எவர்களுக்கெல்லாம் நரகத்தினுடைய தண்டனை நெருப்பு தீர்ப்பாக கொடுக்கப்படும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அக்காரியத்தை இந்த உலகிலே ஒரு மனிதன் செய்கிற பொழுது, ஒரு முஸ்லிம் செய்கிற பொழுது, இங்கு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து அறிவுரை கூறி அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும். அங்க நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. அங்க எல்லாமே அடங்கி போயிடும், யாரும் பேச முடியாது. அங்க அதிகாரம் அத்தனையும் அல்லாஹுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வான். யாருக்கு அல்லாஹுடைய அருள் இல்லையோ அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தண்டிக்கப்படக்கூடியவர்களுக்கு அங்கு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இந்த உலகிலே பாவங்களை செய்கிறார்களே, நரகத்திற்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, என்னைக்காவது இந்த மாதிரி கூட்டமாக களத்தில் இறங்கி இருக்கிறோமா? இத்தனைக்கும் மக்களுக்கு நன்மையை எடுத்து சொல்லி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கடமையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். வெள்ள நிவாரணம் ஏற்படுகிற பொழுது களத்திலே குதிகள் என்று நேரடி உத்தரவு உங்களுக்கு கொடுக்கப்படல. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது உதவிக்கரம் நீட்டுங்கள், அது எந்த பாதிப்பாக இருந்தாலும். அதனால போயிட்டோம். இதைவிட முக்கியமான கடமை என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதனால சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான்? இந்த உலகத்திலே சின்ன பாதிப்பு, சின்ன ஒரு வாழ்க்கை, சின்ன ஒரு காலகட்டம், இந்த காலகட்டத்திலே ஒரு சின்ன பாதிப்பை மனிதன் படுகிற பொழுது இதுல இவ்வளவு கூட்டமாக களத்தில் இறங்குறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க, இஸ்லாம் சொல்லுகிற நன்மையை எடுத்து சொல்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்றான் அப்படின்னு எடுத்து சொல்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நன்மையை சொல்லி இருக்கிறாங்க. அந்த நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்றோம். இதனால நம்ம சிறந்த சமுதாயம். அதே போன்று தீமைகளை விட்டு மக்களை தடுக்கிறோம். அல்லாஹ்வை நம்புகிறோம். இந்த பணி செய்வதின் காரணமாக சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இந்த மீட்பு பணியிலே நம்மை நாம் அதிகம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? எந்த நிலைமையில் இன்னைக்கு சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது? இயற்கை பேரிடர் என்று நாம பார்த்தோமே, அந்த மாதிரி பேரிடர் அல்ல. இன்னைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாமிய வட்டத்திற்குள்ளே இருந்து கொண்டு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார்கள். வெளிப்படையாக எதையெல்லாம் அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் என்று சொல்லுகிறானோ அதை இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. தர்கா வழிபாடு இன்னைக்கு முஸ்லிம் மத்தியில் இருக்கா இல்லையா? இறந்து போனவர்களை மகான்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சமாதியை உயர்த்தி அதில் கட்டடம் கட்டி அங்கு சென்று முஸ்லிம்கள் வழிபாடு செய்கிறார்கள். வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் நான் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறேன், அப்படித்தான் இணை கற்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாரு. அது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இறந்து போன சமாதிகளை தர்காக்கள் என்று பெயரிட்டு அதில் அடங்கி இருக்கக்கூடியவர்களை வழிமார்கள் என்று சொல்லி அங்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்கள், பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எப்படி பாமரத்தனமாக அவர்கள் நம்புகிறார்கள் என்றால், இவையெல்லாம் இஸ்லாத்திலே நமக்கு சொல்லப்பட்ட மிக முக்கியமான அமல் என்று நம்புகிறார்கள், நற்காரியம் என்று நம்புகிறார். இப்படி ஒரு தர்காக்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அடியாரை போய் வணங்கிவிட்டால், அவரது சன்னிதானத்திலே சென்று முறையிட்டு விட்டால் நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பெரிய பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிறார். இவர் அல்லாஹ்வுடைய நேசர், இவருடைய நேசத்தை நாம் பெற்றுவிட்டால் இறை நேசம் நமக்கு கிடைக்கும் என்று நம்புகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? இறந்து போனவர்கள் செவியேற்க மாட்டார்கள். இன் ததுஹும் லா யஸ்மஉ துஆக்கும் வலவ் சமிஉ மஸ்தஜாபு லக்கும். நீங்கள் அவர்களை அழைத்தால் உங்கள் அழைப்பை அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். செவியேற்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்களால் உங்களுக்கு பதில் தர இயலாது. வயௌமல் கியாமத்தி யக்ஃபுருன பிஷ்ஷிர்கிக்கும். கியாமத் நாளிலே நீங்கள் இணை கற்பித்ததை அவர்கள் மறுத்து விடுவார்கள். வலா யுநப்பியுக மிதுலு ஹபீர். நன்கு அறிந்தவனை போல் உங்களுக்கு எவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இறந்து போன ஒரு சமாதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடியவர் நாம சொல்லுவதை கேட்பார், அவருக்கு ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, அவர் இறந்து போனவர் அல்ல, உயிரோடு உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பினால்
அல்லாஹ் சொல்லுகிறான் அது இணை வைத்தல். இந்த இணை வைத்தலை அந்த நாளிலே அவர் மறுத்து விடுவார். முஸ்லிம் தெரியாம போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவர்களுக்கு இது சொல்லப்படுகிறது, இஸ்லாத்திலே உள்ளது. இதை கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் வழிகேடர்கள். நீங்கள் நல்லபடியா போங்க. உங்க வீட்டு பக்கத்தில் சின்ன தர்கா இருக்கா, அங்க போங்க. பெரிய பெரிய தர்காக்கள் தமிழகத்திலே ஏர்வாடியிலும் நாகூரிலும் இது போன்ற பல ஊர்களிலும் இருக்கா, அங்கு சிறப்பு வழிபாட்டுக்கு போங்க. அங்கு நடைபெறுகிற எல்லா கூத்துகளிலும் நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுங்க. சரி, இது இஸ்லாத்திலே உள்ளது என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இணை வைப்பு காரியம் என்று தெரியாமல். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது இணை வைப்பு. இதை அவர்கள் நாளை மறுமையிலே மறுத்து விடுவார்கள். தர்காக்கள் என்று சொன்னால் இறந்து போனவர்கள் மகான்களாக ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள், அவர்களுக்காக அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்று தானே சொல்லப்படுகிறது. இப்ப நாம கேட்கிறோம், இவர்களை விட நபிமார்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே உள்ளவர்கள். இங்கு அடக்கம் செய்யப்பட்டவருடைய நிலைமை நமக்கு தெரியாது. இவர் மகான் என்றே வைத்துக் கொள்வோம், இவர் பெரிய நல்லடியாராக வாழ்ந்தார் என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் இவர்களும் அல்லாஹுடைய தூதர் என்று அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டவர்களும் சமமானவர்களா? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இறந்து போனவர்களுக்கு கட்டடம் கட்டுவதை பற்றி, சமாதிகளை உயர்த்துவது வழிபடுவதை பற்றி என்ன சொன்னார்கள்? லானல்லாஹு யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூரி அன்பியாயி மசாஜித். அல்லாஹ் யஹூதிகளையும் நசாராக்களையும் யூத கிறிஸ்தவர்களை நாசமாக்குவானாக சபிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். சாபத்திற்காக துவா செய்றாங்க. அந்த இரண்டு சமூகங்களையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும். எதற்காக? அவர்கள் தங்களது அன்பியாக்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வழக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அப்ப நபியினுடைய அடக்கத்தலம் வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்டால் அவர்களுக்கு சாபம் ஏற்படும் என்று இறை தூதர் சொல்லுவார்களே. ஆனால் இன்னைக்கு நாம் ஒரு கட்டடத்தை கட்டி வைத்துக் கொண்டு அங்கு சிறப்பு வழிபாடுகளை செய்து கொண்டு ஊர்வலம் நடத்தி கொண்டு அதில் பக்தி பரவசத்தோடு ஒரு முஸ்லிம் பங்கேற்கிறார் என்று சொன்னால் இவருக்கு இறை தூதருடைய சாபம் இருக்குமா இருக்காதா? இதை யோசிக்க மாட்டாங்களா? இதை இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது. நரகத்திற்கு தங்களை ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள். உயிரோடு உள்ளவர்களை வணங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறுதி தூதர். நபிமார்களிலே அவர்களைத்தான் அல்லாஹ் முத்திரை பதித்த நபியாக அனுப்பினார். எத்தனை சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இறை தூதருடைய நிகருக்கு மனிதர்களில் எவரையாவது சொல்ல முடியுமா? அந்த தூதர் சொன்னார்கள், என் காலில் விழக்கூடாது என்று சொன்னார்கள். மனிதனுக்கு சுஜூது செய்யக்கூடாது, வழிபடக்கூடாது. மனிதன் எல்லா நிலைகளிலும் மனிதனாகத்தான் இருக்கிறான். ரசூலுல்லாஹ் வெளிப்படையாகவே சொன்னாங்க. அந்த மக்கள் ஏற்க மறுத்த மக்கள், இந்த மக்கத்து காஃபிர்கள், மதீனாவிலே வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் இறை தூதர் அவர்களை பல்வேறு விதமான நோவினை செய்த போதும் கூட, உங்களை தூதர் நீங்க சொல்றீங்க, நாங்க எப்படி நம்புறது? நம்ப மாட்டோம். தூதரா இருந்தா மேல போயிட்டு கிதாபோட கீழே வாங்க, தங்க புதையலை எங்களுக்கு எடுத்து காட்டுங்க. அதுன்னு அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான். ஒரு மலக்க வானவர் அனுப்ப மாட்டானா? அவர்கள் வானவர்களை நம்பினார்கள். மனிதனை தூதராக அல்லாஹ் அனுப்புகிற பொழுது ஏற்க மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களோடு வாழ்ந்த மனிதர், ஏற்க மறுத்தார்கள். மலக்குமார்களை அனுப்ப மாட்டானா? இப்படி எல்லாம் சொல்லிட்டு பல்வேறு விதமான நோவினை ஏற்படுத்துகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மனிதன் தான், எனக்கு அதுக்கு மேல எந்த ஆற்றலும் இல்லை, எந்த விதமான சக்தியும் எனக்கு இல்லை. இறைவன் எனக்கு எதை அறிவிக்கிறானோ அதை உங்களுக்கு சொல்லுவதை தவிர தெளிவாக சொன்னார்கள், நான் ஒரு மனிதன் தான், இறை ஆற்றல் எனக்கு கிடையாது. தங்க புதையலை எடுத்து கொடுக்க சொன்னா அல்லாஹ் நாடுனா எடுத்து கொடுப்பேன், நானா எடுத்து கொடுக்க முடியாது. மேலிருந்து கிதாபு வரும், அவன் நாடினால் வரும், எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. எந்த வகையிலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இறை ஆற்றல் தனக்கு இருக்கிறது, இறை சக்தி தனக்கு இருக்கிறது என்று சொல்லவே இல்லை. இதனால தான் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கூட எச்சரிக்கை செய்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்றாங்க, ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் என்னிடத்தில் எந்த செல்வத்தை வேணா கேளு, கொடுத்துடுறேன். மகள் என்கிற அடிப்படையில், தகப்பன் என்கிற அடிப்படையில், நான் உன்னை அதிகம் அதிகம் நேசிக்கிறேன் என்கிற அடிப்படையில் இந்த உலகத்தில் என்னிடத்தில் உதவி கேட்டால் நான் செய்து விடுவேன். அந்த நாளிலே, தீர்ப்பு நாளிலே, அல்லாஹ்வுடைய அரசாட்சி அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய அந்த நாளிலே எனக்கு உங்களுக்கு எதையும் செய்ய இயலாது. அல்லாஹ்வுடைய தூதர் கையை விரித்தார்கள், எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது.
லில்லாஹி முல்கு சமாவாதி வல் அர்ல், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அவனுடைய அதிகாரத்திலே இருக்கிறது. தனக்கு எதுவும் செய்ய இயலாது என்று சொன்னார்கள். இன்னைக்கு உயிரோடு வாழக்கூடிய மனிதர்களை மகான்கள் என்று போற்றிக் கொண்டு, அவர்களுக்கு இறை சக்தி இருப்பதாக நினைத்துக் கொண்டு, மனிதர்களை கடவுளாக்கக்கூடிய அத்வைத கொள்கையை இன்று முஸ்லிம்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் நாளை மறுமை நாளிலே என்ன நிலைமைக்கு ஆளாகுவார்கள். மௌலிது பாடல்கள் ரபியுல் அவ்வல் மாதம் ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு களை கட்டுகிறது. நிகழ்ச்சி கோலாகலமாக நடத்துகிறார்கள். எங்க பார்த்தாலும் பேனரு, மீலாது விழா, உத்தம நபியினுடைய பிறந்த தின விழா, எங்க பார்த்தாலும் விளம்பரங்கள். மக்களை நரகத்திற்கு அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அழைக்கக்கூடிய இடம் மிக மோசமான ஒரு இடம். பார்க்கிறோம், இது ஆபத்தான ஒரு அழைப்பு. இதிலே நாம் நிவாரணப்படி செய்தாக வேண்டும், மக்களை மீட்டெடுத்தாக வேண்டும் என்கிற துடிப்பு நமக்கு வரணும்ல. அழைக்கிறார்கள், மக்களும் செல்லுகிறார்கள். பெரிய அளவுக்கு தௌஹீத் எழுச்சி ஏற்பட்ட பிறகு இன்னைக்கு பெரிய மாற்றம் வந்து விட்டது. தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்கள் குறைந்து விட்டார்கள், மௌலிது ஓதக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள் என்று நாம் சொல்லுகிற இந்த வேளையிலே அவர்கள் மக்களை மீண்டும் வழிகேட்டிற்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. என்ன பண்றாங்க? 12 நாள் உட்கார்ந்து பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை அழைக்கிறார்கள், பாடல்கள் மூலமாக அழைக்கிறார்கள். எப்படிப்பட்ட அழைப்பு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே அல்லாஹ்வோடு சமப்படுத்தக்கூடிய அழைப்பு. நீங்கள் தான் பாவங்களை மன்னிக்க வேண்டும், அந்த கஃபாருல் ஹத்தாயா, நீங்கள் தான் எங்களுடைய சிறு பெரு பாவங்களை மன்னிக்கணும், வறுமையை நீக்கணும், கஷ்டங்களை போக்கணும், எங்கள் பாவங்களை நீங்கள் தான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடம் கையேந்தக்கூடிய காட்சிகள். படிக்கின்ற மௌலிது பாடல்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இறை தூதர் அவர்கள் பாடி இருக்கிறார்களா? அவங்களுடைய கரங்களால் கட்டப்பட்ட பள்ளியிலே எல்லா சஹாபாக்களும் குழுமியிருக்கக்கூடிய நேரத்தில் மௌலிது பாடல்கள் படிக்கப்பட்டதா? இல்லையே. சஹாபாக்களுக்கு தெரியாது, இறை தூதருக்கு தெரியாது, அதற்கு பின் வந்த எந்த மக்களுக்கும் தெரியாது. இப்பொழுது உண்டாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இவ்வளவு ஒரு பரிசுத்த புத்தகமாக, பரக்கத்து நிறைந்த ஒரு புத்தகமாக, அதில் இருக்கக்கூடிய வரிகள் எல்லாம் அரபியிலே ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு மக்களுக்கும் தெரியாது. ராகம் போட்டு படித்து விட்டு செல்லுவார்கள். அத்தனையும் இணை வைப்பு வரிகள். ரசூலுல்லாவை கொண்டு போயிட்டு அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கக்கூடிய வரிகள். நல்லா தெரியுது, மௌலிது பாடல்கள் படிக்கின்ற பாடல்கள் நாளை மறுமையிலே நரகத்திலே கொண்டு போய் தள்ளும். எத்தனை பேர் இவர்களை நரகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்? அதே போன்று தட்டு, தாயத்து, தகடு, எந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் என்ன? ஒரு கயிறு மந்திரித்து கட்டிவிட்டேன் என்று சொன்னால் எனக்கு ஏற்படுகிற கெடுதலை தடுத்துவிடும். ஒரு தகடு வீட்டு வாசலிலும் கடைகளிலும் மாட்டிவிட்டோம் என்று சொன்னால் பரக்கத்து வந்து விழுந்துவிடும். அப்படித்தானே நம்புறோம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, ஒருபோதும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களுக்கு ஏற்படாது. ஹுவ மௌலானா, அவன்தான் எங்கள் அதிபதி. அப்படிப்பட்ட அதிபதியினுடைய ஆற்றல் எப்படி இருக்கிறது? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த அதிபதியை சார்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவன் நாடியதை தவிர எங்களுக்கு எந்த நல்லது கெட்டதும் ஏற்படாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே இவ்வளவு தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய வேளையிலே மந்திரித்து பார்க்கிறது, தகடு மீது நம்பிக்கை, தாயத்து மீது நம்பிக்கை, தட்டின் மீது நம்பிக்கை, ஒரு கூட்டமே அதன் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு நாளை மறுமை நாளிலே நரகத்திலே விடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நரகத்தினுடைய தங்குமிடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நரகத்திலிருந்து சில பேர் மீளுவார்கள். சில பேருக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுத்து நரகத்திலிருந்து போ சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு ஏற்ப. எல்லோருக்கும் ஒரே மாதிரி தண்டனை இருக்கும் என்று சொல்ல முடியாது. எல்லோருக்கும் சொர்க்கத்திலே ஒரே மாதிரியான படித்தரம் என்றும் சொல்ல முடியாது. அதில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. நரகத்தை பொறுத்தவரையிலும் தண்டனையிலும் வேறுபாடு உண்டு. நரகத்திற்கு என்று தீர்ப்பளிக்கக்கூடியவர்களில் சில பேருக்கு அந்த தீர்ப்பு முடிந்த பிறகு அவன் செய்த தீமைக்கு ஏற்ப அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு போ சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் மன்னித்து அனுப்புவான். அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பாவத்தை தவிர. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா.
அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். வமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர் பெரும் பாவத்தை அவர் கற்பனை செய்து விட்டார். அல்லாஹ்வுடைய பார்வையிலே பெரும் பாவம். அந்த பாவத்திற்கு விமோசனம் கிடையாது, மீளுதல் கிடையாது, அவர்களுக்கு நிவாரணம் கிடையாது. அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். சூரத்துல் மாயிதாவுடைய 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். கண்களுக்கு முன்னாடி குடும்பத்தார் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்களுக்கு முன்னாடி நம்முடைய சொந்த பந்தம் அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. தெரியாமல், அறியாமல், எந்த விதமான விவரமும் இல்லாமல் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, இது எல்லாம் உங்களுக்கு ஆகுமானது, சரியானதுதான், இது எல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மைகளை பெற்றுத்தரும் என்று சொல்லப்பட்டதினால், அதுபோன்று மார்க்க அறிஞர்கள் என்கிற பெயரில் வரக்கூடியவர்கள் மக்களை வழிகெடுத்ததனுடைய காரணத்தினால் மக்கள் இது போன்ற காரியங்களிலே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நிலையாக இருக்கிறார்கள். அவர்களை மீட்கக்கூடிய ஒரு பணி நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், நீங்கள் மட்டும் சொர்க்கத்திற்கு சென்றால் போதாது, கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தாரை மீட்டெடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குடும்பத்தார்கள் மத்தியிலே இந்த காரியங்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வ அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? உறவுகளுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அவர்களை மீட்கக்கூடிய மீட்பு பணி நமக்கு இருக்கிறது. நரகத்திலே அவர்கள் விழுந்து விடக் கூடாது. இப்பொழுதே அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கும். அதே போன்று சமுதாயம் கண்களுக்கு முன்னால் இது போன்ற காரியங்களை, இணை வைப்பு காரியங்களை, அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பணி நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற சிறு துன்பங்களோ பெரு துன்பங்களோ எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த துன்பங்களுக்கெல்லாம் ஒரு காலம் இருக்கிறது. அந்த துன்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகிற ஒரு காலத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருக்கிறான். மரணம் என்கிற ஒரு முடிவு இந்த உலகத்திலே நிச்சயமாக மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் அந்த வாழ்க்கையிலே மனிதன் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி நரகம் என்று தீர்ப்பளிக்கக்கூடிய வேளையிலே, அந்த நாளிலே விழுந்தவர்கள், அதிலும் இணை வைப்பு காரியத்தை செய்து நரகத்திலே விழுந்தவர்களுக்கு எந்த விதமான மீளுதலும் இல்லை. மீட்பு பணியிலேயே மிகச் சிறந்த ஒரு பணியாக இணை வைப்பு காரியங்களும் இன்ன பிற பாவங்களையும் செய்யக்கூடிய மக்களை நாளை மறுமையிலே நரகத்தில் இருந்து அவர்களை தடுக்கக்கூடிய அந்த நாளில் நம்மால் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இந்த உலகிலே அவர்களுக்கு செய்ய வேண்டிய எச்சரிக்கைகளை அதிகமாக செய்து மிகப்பெரிய ஒரு மீட்பு பணியை இந்த சமுதாயத்திலே செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து செயல்படுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.